அன்பு உண்டு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். உலகம் மாறலாம், யார் மாறினாலும் இன்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் முடிவு அது எங்கே வந்து நின்று என்றால் சிலுவை மரணத்தில் வந்து நின்றது. பிரைஸ் காட். அவருடைய அன்பினுடைய கடைசி சிலுவை மரணத்தில் வந்து நின்றது. மனிதர்களுக்காக, உலகத்தில் மனிதனுடைய பாவ சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து மூன்றாவது நாள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் இந்த உலகத்தில் மனிதர்களை நேசித்து வந்த தெய்வம் நான் பிரசங்கம் செய்கிற இயேசு மாத்திரமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் நாளில் தேவனுடைய வார்த்தையுமாய் இந்த இடத்தில் நிற்பதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதியை எடுத்து தமிழில் யாராவது ஒருவர் எனக்கு வாசிக்கலாம். தமிழ் வேதாகமம் வைத்திருக்கிறீர்களா? யாராகிலும் இருப்பீர்களானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். Praise God. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறினது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமானது. இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை காலம் நிறைவேறினது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு தேவன் சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆமென். மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இடம்தான் சொர்க்கம், பரலோகம் என்று நாம் சொல்லுகிறோம். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, காலம் நிறைவேறினது என்று சீஷர்கள் அன்றைக்கு சொல்றாங்க. யோவான் ஸ்நானகர் அன்றைக்கு கூவி சொல்லுகிறார், காலம் நிறைவேறினது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. ஒரு நாள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த கால நிறைவேறுதலை குறித்து பிரசங்கம் செய்தார். அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்கு இவர் பேசுகிறதை குறித்து தெரியாமல் போய்விட்டது, அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் காலத்தினுடைய நிறைவேறுதலை குறித்து பிரசங்கம் செய்தார். தானியேல் தீர்க்கதரிசியும் காலத்தினுடைய நிறைவேறுதலை குறித்து பிரசங்கம் செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல தீர்க்கதரிசிகள் உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். பிரைஸ் காட். இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று ஒன்றை தைரியமாய் சொல்ல முடியும், என் கருத்தில் இருக்கிற வேதாகமம் என்னென்ன சொன்னதோ அவைகள் எல்லாம் ஒன்று விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொன்னது அன்றைக்கும் நிறைவேறினது, இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றும், இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் பூமியை உருவாக்கி அதில் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அதற்குள் வைத்து அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள், நல்ல வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. திடீரென்று சாத்தான் அவர்களை வஞ்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வஞ்சித்த பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து இப்படியாக சொன்னார். உங்களுக்கு எல்லாம் வேதம் தெரிந்தபடியினால் ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கிறது நான் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். பெண்ணை ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
நீ இந்த பாவத்தை செய்தபடியால் இனி நீ பிரசவம் செய்யும் பொழுது வேதனையோட தான் பிரசவிப்பாய் என்று அவர் பெண்ணை சபித்தார். அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் பெண்கள் வேதனையோடு தான் பிரசவம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆதாமை பார்த்து சொன்னார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வேர்வை சிந்தித்தான், இனி நீ சாப்பிடுவாய் என்று ஆண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அதுதான் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வஞ்சிக்க வந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இனி கை காலோடு நடப்பதில்லை, நீ இனி மண்ணில் ஊந்துதான் செல்வாய், மண்ணை தான் சாப்பிடுவாய் என்று அன்றைக்கு அவர் பாப்பை பார்த்து சொன்ன வார்த்தை அது இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மூன்று பேருக்கும் மூன்று விதமான தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லி முடித்துவிட்டு அவர் சர்ப்பத்தை பார்த்து ஒன்றை சொன்னார், உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் என்று சொன்னால் ஸ்திரீ. ஸ்திரீயை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உன்னுடைய வித்திற்கும் அவளுடைய வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவனை தூக்குவாய். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார். இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். ஏதேன் தோட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே என் பிதா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசு என்கிற ஒரு இயேசு மனிதருடைய பாவங்களுக்காய் இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அன்றைக்கு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அன்றைக்கு அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்றால் இனி அவர் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உன்னுடைய வித்திற்கும் அவளுடைய வித்து. இந்த வித்து என்று சொன்னால் பிரைஸ் காட், சாத்தானுக்கு ஒரு வித்து. ஸ்திரீயின் வித்து என்று சொன்னால் ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஒரு நாள் மரியாள் அறையில் இருக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து வெளிப்பட்டு சொன்னார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ராமன் சொல்லலாமா? கவனிங்க. இயேசு பிறந்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை சாத்தான் ஸ்திரீயின் வித்து யார் என்று பார்க்க ஆரம்பித்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒருவேளை மறந்து போனாலும் இந்த சாத்தானுக்கு ஒன்றை தெரியும், தேவன் ஒன்று சொன்னாரானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் இந்த சாத்தானும் ஒரு காலத்தில் தேவனுடைய தூதனாய் அவருக்கு ஆராதனை செய்கிற ஒரு ஆராதனை வீரனாய் காணப்பட்டவன் தான் இந்த சாத்தான். இந்த சாத்தானுக்கு ஒரு பெருமை வந்து விட்டது, தேவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறார், எங்க பார்த்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். பிசாசுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது, தெய்வத்தை விட நான் மேலானவனாய் மாற வேண்டும் என்று. அந்த ஆசை வந்தவுடனே ஆண்டவர் அவனை வானத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய உறைவிடம் இன்றைக்கும் வானமண்டலம் என்று சொல்லப்படுகிறது. Praise God. Hallelujah. இவன் ஸ்திரீயினுடைய வித்தை பார்த்தான். அப்பொழுது காயின் ஆபேல் பிறக்கப்படுகிறார்கள். சாத்தானுக்கு ஒரு பயம், ஸ்திரீயின் வித்து என் தலையை நசுக்க கூடியவர் இவர்களாய் இருக்குமோ, இவர்களில் யார் என்னை நசிக்க கூடியவன்? என்னை கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளையே, காயினும் ஆபேலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கி காயின் ஆபேலை கொல்லத்தக்க விதத்தில் சத்துருவானவன் திரும்பவும் ஒரு பாவத்தை உருவாக்கி விட்டான். ஹல்லேலூயா. அப்படியே ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினபடியினால் தேவன் பூமியை பார்த்து மனிதர்களை படைத்ததற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று அவர் வருத்தப்பட்டார். அப்பொழுது அவர் மனிதர்களை படைத்ததற்கு ஒரு அழிவை கொடுத்தார்.
அந்த அழிவு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது. திரும்பவும் அவர் நோவா என்கிற ஒரு மனிதன் மூலமாய் திரும்பவும் தேசத்தில் மனிதர்களை பெருக்குவதற்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். மோசையின் காலம் வந்தது. யாத்திராகமத்தில் பார்க்கும் பொழுது அது வரைக்கும் என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, யாருக்கும் சட்டம் பிறப்பிக்கப்படல. மோசை பிறக்கும் பொழுது ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண் பிள்ளைகள் அத்தனையும் கொல்லப்பட வேண்டும். அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என் தலையை ஒருவேளை மோசையை கொண்டு தேவன் நசுக்குவாரோ. பிரைஸ் காட். இதே சம்பவம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண் பிள்ளைகள் சகலதும் கொல்லப்பட வேண்டும் என்று. இயேசு பிறந்தார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தெய்வமாக பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் திரும்பவும் வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் உலகத்தினுடைய முடிவை குறித்து பேசுகிறார். உலகத்தினுடைய முடிவு இப்படி இருக்குமப்பா, உலகம் இப்படிப்பட்ட காரியங்களை சம்பவிக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். சீஷர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் உலகத்தின் முடிவை குறித்து பேசுகிறாரே, இது எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சீஷர்கள் ஆசைப்பட்டு ஒரு நாள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் போய் இயேசப்பாவினிடத்தில் கேட்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஒரு வருடத்து சீக்கிரமா எனக்கு இந்த வசனங்களை வாசிக்க முடிந்தால் நானே வாசிக்கிறேன். பிரைஸ் காட். 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அடுத்து கேட்கிற ஒரு கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பிரைஸ் காட். நான் பேசுகிறது புரிகிறதா உங்களுக்கு? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா, நீங்க உலகத்தின் முடிவை பற்றி பேசுனீங்களே, அது எப்ப சம்பவிக்கும்? நீங்க திரும்பவும் வருவேன் என்று சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? அதுக்கு முன்பதாக 23வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரத்தில் வேதபாரகரும் பரிசேயர்களும் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இடையில் சென்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். அவர் அன்றைக்கு பிரசங்கம் செய்தது எல்லாம் வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும். பிரைஸ் காட். ராமன் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. மாயக்காரரே, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்களே. 23ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் ஜனம் வர விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ. ராமன். யாருக்கு ஐயோ? ஐயோ என்கிற வார்த்தை, அதற்கு இனி ஒரு பதம் சொல்ல முடியாது. ஐயோ என்றால் அது ஒரு கடினமான வார்த்தை. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஐயோ, இனி அவனை விடுவிப்பார் இல்லை, இனி அவனை காப்பாற்றுவர் இல்லை. தேவன் ஒரு மனிதனை பார்த்து ஐயோ என்று சொன்னால் இனி காப்பாற்றுவதற்கான வழி இல்லை. வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பேசும் பொழுது அதை பேச விடாதபடிக்கு தடை செய்கிறீர்களே, உங்களுக்கு ஐயோ. ராமன் சொல்லலாமா?
அல்லேலூயா சொல்லலாமா? மாயக்காரராகிய 23:14 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை என்ன செய்வீர்கள்? அடைவீர்கள். மாயக்காரரையும் வேதபாரகரையும் பார்த்து அவர் சொல்றார், நீண்ட ஜெபத்தை செஞ்ச உடனே நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆயிருவீங்களா? அதிகமா முழங்கால நின்ன உடனே பரிசுத்தவான் ஆயிருவியா? பிரைஸ் காட். பக்கத்தில் இருக்கிற விதவைய பார்த்தா உனக்கு கண்ணு தெரியல, நீ எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண உடனே உன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுப்பார் என்று நினைக்கிறாயா? உனக்கு ஐயோ. ராமன் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற ஏழையை உனக்கு பார்க்க தெரியல, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழ்மை குடும்பத்தை கவனிக்க முடியல, பக்கத்தில் இருக்கிறவனை அன்பு கூற தெரியல, நீ நீண்ட நேரம் ஜெபம் பண்ற, நீ நீண்ட நேரம் முழங்கால நிற்கிற, நீ நீண்ட நேரம் வேதத்தை வாசிக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்வதில் பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவனை கண்ணு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவனை நேசிக்க மாட்டார்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் புறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை நேசிப்பது போல் புறனையும் நேசிப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, வேதத்தில் பிரதானமான சட்டம் என்ன தெரியுமா? உன்னை நேசிப்பது போல் புறனையும் நேசிப்பாயாக. இந்த கற்பனைக்குள் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளும் அடங்கி இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதபாரகரே பரிசேயரே, நீ நீண்ட ஜெபம் ஜெபிப்பதற்கு முன்பதாய் உன் அருகில் இருக்கிற ஏழையை கவனித்துப் பார். நீ நீண்ட நேரம் ஜெபிப்பதற்கு முன்பதாய் விதவைகளை கவனித்துப் பார். பிரைஸ் காட். இவைகளை செய்யாம நீ நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த ஆண்டவர் சொல்றார், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாமா? ஹலோ. இப்ப ஆண்டவர் வேதபாரகர் யாரு, பரிசேயர் யாரு? வேதபாரகன்னா வேதத்தை போதிக்கிறவன் வேதபாரகன். ஆமென். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள். இந்த குரூப்பின் நடுவில் பரிசேயர்களுக்கு என்ற உபதேசம் இருக்கிறது, சதுசேயர்களுக்கு என்ற உபதேசம் இருக்கிறது, ஆயக்காரர்களுக்கு என்ற உபதேசம் இருக்கிறது. சதுசேயர்களுடைய உபதேசம் கொஞ்சம் கடினம். ஆலயத்திற்கு இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், ஒரு நாள் அதாவது ஓய்வு நாளில் இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், அவர்களுடைய சட்டம். பரிசேயனுடைய சட்டம் அப்படி அல்ல. ஓய்வு நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியோ கழுதையோ குழியில விழுந்தா தூக்கி போட்டா என்ன தப்பு? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ள உபதேச மாற்றுதல் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து இவர்கள் நடுவில் வந்து நின்று இவர்களை பார்த்து சொன்னார், நானே நான் வழியாயிருக்கிறேன், சத்தியமாயிருக்கிறேன், ஜீவனாயிருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை பேசும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, தேவதூஷணம் பேசுகிறான். தெரியுமா உங்களுக்கு இந்த சம்பவம்? ஹலோ, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இயேசு சொன்னார், நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன உடனே ரெண்டு குரூப் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க? இவ தேவதூஷணம் பேசுகிறான். ஏன் தேவதூஷணம் பேசுகிறான் தெரியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இஸ்ரவேல் நாடுல நான் என்கிற பதம் உச்சரிக்க மாட்டார்கள். நான் என்கிற பதம் ஆண்டவராக இருக்கிற தெய்வத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற வார்த்தை. யாவே, யாவே. இந்த வார்த்தையை அவர்கள் இன்றைக்கு நாம் ரொம்ப சுலபமாய் யாவே என்றோம், யெகோவா என்றோம். ஆனா இன்றைக்கு யூதர்கள் மத்தியில் நீங்கள் போனீர்களானால் அவர்கள் யெகோவா என்கிற பதத்தை சொல்ல மாட்டாங்க.
அதற்கு வேறொரு பதத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் யெகோவா என்று சொல்வார்களானால் இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி நிற்பார்கள். ஏனென்றால் அது தெய்வத்திற்கு கொடுக்கப்படுகிற கனமான வார்த்தை. யெகோவா என்று எழுதி முடித்தால் அந்த பேனாவை அதோடு ஒடித்து விடுவார்கள். திருப்பி அதற்கு மேல் அவர்கள் அந்த பேனாவை வைத்து எழுத மாட்டார்கள். இது யூதர்களுடைய சட்ட வழக்கம். அப்ப நான் என்கிற வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு அவர்கள் நடுவில் வந்து சொன்னா, நான் என்று சொன்னால் அது தேவனை குறிக்கிற வார்த்தை. அதனாலதான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொன்னார்கள், இவன் தேவதூஷணம் பேசுகிறான். நானே வாசல், நானே ஜீவ அப்பம். அவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்றாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தான் கடவுள், நான் தான் தேவன், பரலோகத்திற்கு போகிற வாசல் நான் தான், பரலோகத்திற்கு போகிற வழி நான் தான். என்னை இல்லாமல் வேற ஒரு வழி இல்லை, என்னை இல்லாமல் வேற ஒரு ரட்சிப்பில்லை, நான் இல்லாமல் வேற ஒரு விடுதலை இல்லை என்று அவர் அன்றைக்கே அவர் சொன்னார். ராமன் சொல்லலாமா? இப்படி இவர்களை பார்த்து மதியேடரே, குருடரே, பரிசேயரே, வேதபாரகரே, குருடரான வழிகாட்டிகளை என்று எவ்வளவு தைரியம் பாருங்க. அன்றைக்கு பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை எந்த வழியில கொல்லலாம், எப்படி கொல்லலாம் என்று வகை தேடுகிற நேரத்தில் அவர்கள் நடுவில் போய் நின்று இயேசு அவர்களை பார்த்தே சொல்றார், குருடர்களே, ஓ பரிசேயரே. தேவையில்லாத வார்த்தை. எப்படி திட்டுறார் தெரியுமா? அவர்களை பார்த்து எவ்வளவு தைரியம். அவர் திட்டி முடிச்சிட்டு அப்படியே தேவ ஆலயத்தை விட்டு வெளியே இறங்குறார். கவனிங்க, நீங்க 23ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பரிசேயரையும் வேத பாரகரையும் எப்படி எல்லாம் திட்ட முடியுமோ அவர்களை எல்லாம் திட்டிட்டு அவர் நேர தேவனுடைய ஆலயத்தில் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், இயேசு தேவ ஆலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்படும்? தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ராமன் சொல்லலாமா? தேவாலயத்தில் அவ்வளவு வைராக்கியமாய் பிரசங்கம் செய்த இயேசு எல்லார்களையும் திட்டி முடித்து தேவாலயத்தினுடைய வெளியில் வந்தவுடனே சீஷர்கள் தேவாலயத்தை காட்டி கொடுக்கிறாங்க. பாருங்க, ஆலயத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், டேய் 3 நாள் இதெல்லாம் இடிஞ்சு போகும், பாத்துக்கோ. இதுக்கு மேல ஒரு கல் இருக்காது. புரியல இவங்களுக்கு. இயேசு என்ன சொல்றாருன்னு தெரியல. அவர் அவ்வளவு கோபமாய் திட்டி வெளியில இறங்கி நேர ஒலிவ மலையில் போகிறார். ஒலிவ மலையில் போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவும் நடக்கக்கூடிய அடையாளம் என்ன? ராமன் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்து அல்லேலூயா. இந்த முடிவுங்கிற வார்த்தையை நான் பேசுவேனானால், ஒரு மனிதன் பிறப்பானால் அவனுக்கு முடிவு இருக்கிறது. நேரம் வெளுத்தா சாயங்காலம் ஆகிறது, நேரம் வெளுத்தா அது இருட்டாகி அடுத்த நாள் வருகிறது. ஒரு நாளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளுக்கு முடிவு இருக்கிறது, ஒரு வருஷத்துக்கு முடிவு இருக்கிறது. இப்படி முடிவை குறித்து நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு இருக்கிறது, எல்லா காரியத்திற்கும் முடிவு இருக்கிறது. முடிவில்லாத ஒரு விஷயம் இல்லை. என் கையில இருக்கிற போன் கூட அதற்கு முடிந்து போகக்கூடிய காலாவதி இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இந்த ஸ்பீக்கர் எத்தனை வருஷம் நம்முடைய சபையில் இருக்கும்? கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய காயல் போய் போய் பேசி பேசி அதனுடைய மேக்னெட் பவர் கம்மியாகி கம்மியாகி அதனுடைய பவர் குறைந்து போகவும் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆம்பிளிஃபையர் இருக்கு பாருங்க, அதுக்கும் ஒரு நம்முடைய உலகத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது. அதே போல என் ஆண்டவர் படைத்த இந்த பூமிக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அது சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு முடிவு இருக்கிறது. உண்மையானால் இந்த பூமி நிரந்தரமானதல்ல. இந்த பூமி ஒரு நாள் முடிந்து போகக்கூடியது. என் இயேசு பார்த்து சொன்னார், இந்த பூமி முடியும், இந்த பூமிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நாங்கள் அதை நம்புகிறோம். இந்த பூமி முடிந்தால்
அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் எதை நம்புறாங்க தெரியுமா? நான் முடிந்தால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியினுடைய கடைசி வரையும் அது முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு ராஜ்யம் எனக்காக தேவன் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக தான் இப்பொழுது நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை குறித்து தான் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக தேவன் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, நீ வாழ்கிற இந்த பூமி அது நிரந்தரமானதல்ல, அது ஒரு நாள் முடியக்கூடியது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இது நிரந்தரமானது அல்லையா? இந்த பூமியில் எந்த உறவும் நிரந்தரமானதல்ல. இந்த பூமியில் எந்த ஒரு காரியமும் நிரந்தரமானதல்ல. எல்லாம் நம்மை விட்டு போகக்கூடியது. பார்க்கிற உலகம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் காலமா எத்தனையோ வருஷம் இருக்கும் அப்படின்னு. நம்ம இல்லவே இல்லை. இந்த உலகம் முடியும் முடியும் முடியும். ஏன் இவ்வளவு நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன்? என் ஆண்டவர் சொன்னார் உலகம் முடிவுண்டென்று. ஆகையினால நானும் நம்பிக்கையா சொல்றேன், இந்த உலகம் ஒரு நாள் முடிந்து போகும். ராமன் சொல்லலாமா? எப்படி ஆண்டவரை நம்பலாம் என்று கேட்டால், என் இயேசு எவைகளெல்லாம் சொல்லப்பட்டாரோ எங்கள் கண்காண இந்த பூமியில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைன்னு நம்பலாமா இல்லையா? நாங்கள் நம்புகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்து அல்லேலூயா. சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஐயா உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? இயேசு ஒலிவ மலையில வேகமா அங்க இருந்து பரிசேயரையும் வேதபாரகரையும் திட்டிட்டு, அந்த யோசிச்சு பாருங்க, அவங்களை எல்லாம் திட்டிட்டு ஒலிவ மலையில வந்து இருக்கிறவங்களை அப்படியே சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஐயா நீங்க சொன்னது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த உலகம் எப்ப முடியும்? இதை குறித்து ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக பேசினார். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக அவர் சொன்னார், அது ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ இதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் அதை நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் என்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. தேவன் எல்லாவற்றையும் 7 7 7ஆக நாட்கள் 7. ராமன் சொல்லலாம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாட்கள் எத்தனை? 7. தேவனுடைய பரிசுத்த தலத்தில் வைத்திருக்கிற குத்து விளக்கின் காரியங்களும் 7. இப்படி நீங்க நிறைய காரியங்கள் வேதத்தில் 7 7 என்கிற நிலைமைகளை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் பேசினார், உலகத்தினுடைய ஆயுள் காலமும் 7000 ஆண்டாம். ராமன் சொல்லலாமா? உலகத்தினுடைய ஆயுள் காலமும் 7000 ஆண்டு. இந்த 7 என்கிற வார்த்தை பூரணமானது. இந்த 7க்கு பிறகு 8 9 அது வேற, ஆனா 7 என்கிறதுடைய அர்த்தமே பூரணமானது. இந்த பூரணத்திற்கு மேல் ஒன்று இல்லை. ஆகையினால் 7ஓடு முடித்து விடுகிறார் எல்லாவற்றையும். இந்த உலகத்தினுடைய ஆயுள் காலமே 7000 ஆண்டுதான் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் பூமியை அவர்களுடைய விஞ்ஞான ஞானத்தினால் அதை சோதித்து பார்த்து விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பூமியினுடைய ஆயுள் காலம் 6000 ஆண்டு ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ராமன் சொல்லலாமா? நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்லுகிறது 6000 ஆண்டு ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷம் தாண்டி விட்டது. ராமன் அல்லேலூயா. இது ஒரு கணக்கு, இதை நான் இப்ப பேசல, சரி போட்டு. இப்ப ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்கிறாங்க, எப்படியா முடிவு நடக்கும்? அப்ப இயேசு சொல்றார் பாருங்க, பிரைஸ் காட். வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 4வது வசனம் வேண்டாம், 2வது வசனம் வேண்டாம், 5வது வசனம் வேண்டாம், 6வது வசனத்தை கவனியுங்கள். இயேசு சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எப்படி ஆயிருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். ஹலோ, நான் கவனிச்சு சொல்றேன். உலகத்தினுடைய முடிவின் ஆரம்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். இதை நினைக்கும்போ, இது வரும்போ இதை நினைச்சுக்கோ, முடிவு வரப்போகிறது என்று. அதுதான் இயேசு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா?
ஒரு வியாதி வர்றதுக்கு முன்ன ஒரு காய்ச்சல் வரும், ஆமாவா இல்லையா? ஏதோ ஒன்று வர்றதுக்கு முன்ன ஏதோ ஒரு அலாரம் அடிக்கும். இயேசு சொல்றாரு, இந்த உலகம் முடிவதற்கு முன்பதாக இவைகள் நடக்கும் போது உன் மனசுல தீர்மானம் பண்ணிக்கோ, நான் வாசல் அருகே வந்து நிற்பேன் என்று. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவர் சொல்கிறார், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகள் என்ன செய்யப்படுவீர்கள்? கேள்விப்படுவீர்கள். இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துக்குள், ஏதோ ஒரு இந்தியாவினுடைய ஒரு சின்ன மூலைக்குள் இருக்கிற நம்முடைய காதுகளில் எத்தனை யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? யுத்தம் என்பது ஒன்று வரும், யுத்தம் என்பது ஒன்று நடக்கும், அப்பொழுது என்னுடைய வருகையின் ஆரம்பம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அங்கங்க யுத்தம் நடக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து எங்களை ஆயத்தம் செய்ய வரப்போகிறார். இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனைய யுத்தம் ரஷ்யாவுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உக்ரைனுக்கு நடந்துச்சு. ராமன் சொல்ல மாட்டீங்களா? இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்துச்சு. பல பல ராஜ்யங்கள் யுத்தம் நடந்து எல்லாம் தெரிகிறது தானே. ஆண்டவர் என்ன சொன்னார்? இது வரும்போ, இந்த யுத்தத்தின் செய்தி கேட்கும்போ நம்ம எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, எச்சரிக்கையாயிரு. சொல்லுங்க பாப்போம், சகோதரர்கள் சொல்லுங்க, எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியை சேர்க்க அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. 7வது வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இன்னைக்கு இதை நடக்கும்போ கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்றை நினைக்கணும், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறார்களா இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறார்கள். பிரைஸ் காட். இந்த ஜனத்துக்கு அந்த ஜனத்துக்கு, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அடுத்தவனுக்கு பிரச்சனை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். அன்பு தணிந்து போகிறது, பகை உருவாக்கப்படுகிறது, விரோதம் உண்டாகிறது, மாறி மாறி பிரச்சனை உருவாகிறது. நல்ல அன்புள்ளவனா இருப்பாங்க, திடீரென்று அவர்களுக்குள்ள பிரச்சனை கடந்து வரும். இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் பிரச்சனை, இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனத்துக்கும் பிரச்சனை. ஒரு ஆமென். இந்த தொகுதியில் இருக்கிற ஜனத்திற்கும் அந்த தொகுதியில் இருக்கிற ஜனத்துக்கும் பிரச்சனை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இந்த பிரச்சனை வரும்போ நினைவு கொள்ளணும், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு ஆமென். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். இந்தியா ஒரு ராஜ்யம்னா பாகிஸ்தான் ஒரு ராஜ்யம். ஹலோ, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகள் வரும்போ ஆண்டவர் சொன்னார், நான் வாசல் அருகே வந்து நிற்பேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாம். நம்புறவங்க மாத்திரம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. அடுத்து இயேசு சொன்னார், சீசர்கள் வந்து கேட்ட பொழுது சீசனை பார்த்து சொல்றார், எப்பா பஞ்சம் வரும். இந்த பஞ்சத்தின் செய்தியை கேட்கும்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும். நான் பேசுகிறது யாருக்காவது புரியுதா? பிரைஸ் காட். பஞ்சம் வரும், பஞ்சத்தின் செய்தி. இன்னைக்கு அநேக நாடுகளில் பஞ்சம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் கஜானா, அதாவது அரிசி, ரேஷன் கடையில் அரிசி எல்லாம் ரொம்ப நாட்களுக்கு கொடுக்க முடியாது என்று ஒரு அறிவிப்பு வந்து விட்டு இருக்கிறது. ஹலோ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
ஒன்னும் தெரியாதது போல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே. பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பஞ்சம்! ஒவ்வொரு நாட்டில பிரைஸ் காட் பல நாடுகளில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. தண்ணியின் நீருறவு வற்றி போனது. பல நாடுகளில் ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த பஞ்சத்தின் செய்தி கேட்கும்போ நான் வாசல் அருகே வந்து விட்டேன், என்னுடைய வருகை சமீபமாயிருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு பஞ்சம் வரும்போ மனுஷனுடைய பசியை எப்படி ஆத்தணும்னு விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு டேப்லெட் போட்ட பசி என்ன செஞ்சிடலாம், ஆத்திரலாம், கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி வருகிற நாட்களில் எல்லா வீடுகளிலும் பணம் இருக்கும், சாப்பிட சாப்பாடு இருக்காது. பிரைஸ் காட். எனக்கு வீட்டு பக்கத்துல எல்லாம் தென்னை மரம் இருக்கு. கருக்க குடிச்சாவது இளநீர் குடிச்சாவது என்ன செஞ்சிருவேன், நான் பிழைச்சிருவேன். அதுக்கும் பஞ்சம் வரும். பிரைஸ் காட். ஆண்டவர் பஞ்சம் வரும்னு சொன்ன எல்லாத்துக்கும் பஞ்சம் வரும். என்னைக்கோ நம்ம சாப்பிட்ட நிறைய ஆகாரங்கள் இன்றைக்கு இல்ல. ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப எல்லாம் ரெடிமேடா வருது. ஏன் பஞ்சம்? ஏன் விலைவாசி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது? ஏன்னா அடுத்த நாடுகளில் இருந்து வந்து கொண்டிருந்த பொருள் இப்பொழுது இந்தியாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கொஞ்சம் கடினமாகிக் கொண்டிருக்கிறது. அந்தந்த நாடு பிடிச்சு வச்சுக்கிறான். நாங்க எல்லாம் உங்களுக்கு தந்த எங்க நாடு நாங்க எப்படி காப்பாற்றுவோம், அதனால உங்களுக்கு தர முடியாதுன்றான். இப்ப இருக்கிற பொருள் விலைவாசி ஆகுது. ஹலோ, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதை காரணம் காட்டுகிறது என்றால் என் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா? இந்தியாவில் இருந்து பல ஏற்றுமதிகள் ஸ்டாப் ஆகிறது. அவர்கள் சொல்றாங்க, எங்க ஜனத்துக்கு நாங்க எப்படி கொடுப்போம், தர முடியாதுன்றாங்க. பல நாடுகளில் இருந்து வந்த அநேக பொருட்கள் இன்றைக்கு நிறுத்தப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் உண்டாகும், அப்பொழுது என் வருகையின் அடையாளம் என்று நினைத்துப்பா. ஒரு ஆமென் சொல்லலாமா? இத பார்த்தா யாருக்கும் உணர்வு வரல. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு உணர்வு வரல. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்கு ஒரு பயம் வரல. இன்றைக்கும் நாம் அப்பந்தமாகவே வாழ்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பஞ்சம் வரும்போ என் வருகையின் அடையாளம் என்று நினைத்துப்பார். அல்லேலூயா. 7வது வசனத்தில் இன்னொன்று சொல்லப்படுகிறது, கொள்ளை நோய். என்ன நோய்? சத்தமா சொல்லுங்க, என்ன நோய்? நம் காதுகளிலே கேட்டோமா கொரோனா என்கிற ஒரு நோய? ஹலோ, இப்பதானே கேட்டோம், முந்தி நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த மாதிரி இனி எவ்வளவு பெரிய பெரிய எத்தனையோ புதுசு புதுசு நோய்கள் எல்லாம் வருது. ஆண்டவர் சொன்னார், கொள்ளை நோய் வரும்போ கிறிஸ்தவனே நீ எச்சரிக்கையாயிரு, என் வருகையின் அடையாளங்கள். ஆமென் சொல்லலாமா? கொள்ளை நோய் ஒவ்வொரு ராஜ்யத்தில் ஏதோ வியாதிகள் வருதான். இந்தியாவுக்கு ஏதோ அடுத்த பெரிய நோய் வருதுன்னு அடுத்த காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன நோய் யாருக்கும் தெரியல, எப்படி வியாதி வருது, எப்படி போகுது. வேதம் சொன்னது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்குமா சபை நினைக்கணும், என் இயேசு வரப்போகிறார். ராமன் சொல்லலாமா? அடுத்து பூமி அதிர்ச்சி. என்ன நடக்கும்? பூமி அதிர்ச்சி பல இடங்களில் சம்பவிக்கும். பூமி அதிர்ச்சி பல இடங்களில் சம்பவிக்கும். நம்ம நியூஸ பார்த்தா, பேப்பர் படிச்சா தெரியும் எங்க அங்க பூமி அதிர்ச்சி வந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ராமன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. என்னை கேட்கிற சபையே, இயேசு கிறிஸ்து எப்ப வருவார், உலகத்திற்கு முடிவு எப்படி நடக்கும்னு கேட்டப்போ ஆண்டவர் இதெல்லாம் பிட்டு 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 வச்சார். எவ்வளவு அழகா பேசினார். பூமி அதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், பூகம்பம் வரும்,
இதெல்லாம் என் வருகையின் அடையாளம் என்று நினைத்துப்பார். அதனாலதான் நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், என் இயேசு வரப்போகிறார், ஜனமே அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப கூட அவர்களுக்கு இன்னும் டவுட், ஆண்டவரே இதெல்லாம் ஆரம்பம்னு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க, எப்ப முடிவு வரும்? அப்போ இயேசு சொல்றாரு, உன்னை சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் 14வது வசனம், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. அப்போ என்ன வரும்? இதை போல சுவிசேஷ மீட்டிங் நடக்காத கிராமங்கள் இல்ல தமிழ்நாட்டில். ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மொபைல் போன் இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேருகிறது. ஆமென் சொல்லலாமா? டிவி இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் இந்த சுவிசேஷம் போய் சேருகிறது. Facebook வழியா, யூடியூப் வழியா, இன்ஸ்டாகிராம் வழியா, எல்லா வழிகளிலையும் சுவிசேஷம் போய் சேருகிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த சுவிசேஷம் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் எப்ப போய் சேருதோ அப்போ என்னுடைய முடிவு வரும். நாங்கள் நம்புகிறோம், உலகத்தினுடைய கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் தேவ ஊழியர்கள் கால் வைத்து அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்கிறார்கள். என்னை கேட்கிற சபையே, உலகத்தினுடைய கடைசி இடத்துல போய் நிற்கும்போ உலகத்திற்கு முடிவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நம்புறேன், உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது. இருக்குதா இல்லையா? போய் கொண்டிருக்கிறது. ஏன் தெருவாய் டாக்டர் கொடுக்கிறாங்க? ஏன் தெருவாய் நின்று பைத்தியக்காரர்களை போல இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று ஏன் பிரசங்கம் செய்கிறார்கள்? எங்களுக்கு தலைவிதியா? இல்ல, வேதம் சொல்லுகிறது, உலகம் முடிய போதுப்பா, இந்த உலகம் முடிகிறதற்குள்ள நீ ஆயத்தமாவே, வருகைக்கு நீ ஆயத்தமாகுப்பா. ஆமென், ஹalleluya. இந்த சுவிசேஷம் உலகத்தினுடைய ராஜ்யத்தின் கடைசி எட்டும் வரையிலும் அப்போ முடிவு வரும். இதை குறித்து சீசர்களுக்கு அப்ப அவர் சொல்லும்போது ஏதோ புரிஞ்சது போல இருந்தாங்க. ரைட் ஆண்டவரே, ஓகே. அப்ப அவங்களுக்கு சுவிசேஷம் என்னன்னா கரெக்டா தெரியல. சொன்ன உடனே ஓகே, அவ்வளவுதான். இனி இதுக்கு மேல ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படியே அவர் ஒன்னா பேசுறார், சீசர்களுக்கு ஒன்னா பேசி கொடுக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துல எனக்கு ரொம்ப அதிகமா தியானித்த ஒரு வேத பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நான் ரொம்ப அதிகமாய் தியானித்த ஒரு புஸ்தகம். இதில் தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொண்டு நிறுத்துகிறார். பாழாக்குற அருவருப்பு அவைகளை ஆண்டவர் சொல்றார். 62 வாரத்தை குறித்து சொல்லுகிறார், 70 வாரத்தை சொல்லுகிறார், 62 வாரம் முடிந்த கதையை சொல்றார். அதுக்கப்புறம் 7 வாரத்தை குறித்து சொல்லுகிறார். இது எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனங்கள். ஆமென். சத்தத்தை உயர்த்தர் அல்லேலூயா, கரங்களை உயர்த்தர் அல்லேலூயா. 62 வாரம் முடிந்து விட்டது. இனி ஒரு வாரம் உண்டு. அந்த ஒரு வாரத்திற்கு 7 வருஷம். அது ஒரு கணக்கு. இவளை இப்படியே சொல்லி போகிறேனே, அவ்வளவுதான். ஒரு 7 வாரம் உண்டு. அந்த 7 வாரம் இதுவரைக்கும் தொடங்கப்படல. அது எப்ப தொடங்கும் என்பதை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அருமையான சகோதரி சொன்னது போல வேதத்தில் யோவானை கர்த்தர் அவ்வளவாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, யோவான் இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்தவன். இயேசுவின் மார்போடு சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்பாடுகளை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. இந்த 7 வாரம் 7 வருஷத்தை காண்பிக்கிறது.
இந்த 7 வருஷம் நடந்துச்சா? நடக்கல. இந்த 7 வருஷம் எப்ப நடக்கும்? இனிமே தான் நடக்கும். இந்த 7 வருஷத்தில் சபை பூமியில இருக்குமா? சபை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் என்னது? சபை. ஆமென். கட்டிடம் அல்ல, மனிதர்களாய் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சபை. இந்த சபை இந்த 7 ஆண்டில் இருக்குமா? இருக்காது. இந்த 7 ஆண்டில் சபை எங்க இருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். Praise God. இந்த 7 வருஷம் இந்த பூமியில் என்ன நடக்கும்? அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இத வியாக்கியானத்தை செய்தவர் யாரு? இதை கரெக்டா வியாக்கியானம் செய்தது அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். தெசலோனிக்கேயருடைய புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கோ. நிருபம் தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரமா எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தெசலோனிக்கேயர். பிரைஸ் காட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் காட். முதலாம் தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய நான் வாசிக்கிறேன் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து என்ன செய்வாராம்? சொல்லுங்க. இறங்கி வருவார். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் வானத்தில் இருந்து என்ன செய்வார்? யார் வானத்தில் இருந்து இறங்கி வருகிறது? யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு மரித்தார்ல, 3வது நாள் அவர் உயிரோட எழும்பினார்ல. அவர் உயிரோடு எழும்பி 40 நாள் ஜனங்களுக்கு தரிசனமானதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 40 நாள் அவர் பூமியில் எல்லாருக்கும் தரிசனமானார். தரிசனமாகி ஒரு மலையில போய் நின்று வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு நிக்கிறாங்க. இவர்கள் பார்த்துட்டு நிக்கவே இயேசு அப்படியே எடுக்கப்படுறார். அந்த காட்சியை ஒண்ணு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா அருமையா இருந்திருக்கும் அல்லவா? ஆமென். சீஷர்கள் பார்த்துட்டு நிக்க இயேசு அப்படியே போறார். எவ்வளவு மகிமையான காரியம். சீஷர்கள் பார்க்கிறாங்க, நடுங்கி பயந்து என்னவாகுமோ ஏதாகுமோ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு தூதன் வெளிப்படுறார். தூதன் வெளிப்பட்டு சொல்றார், பயப்படாதீர்கள். அவர் இப்பொழுது எப்படி ஏறி போறாரோ அப்படியே அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. இறங்கி வருவார். அவர் எப்படி போவாரோ அப்படி வருவார். சபையை பார்த்து சொல்றார், நீங்கள் காத்திருங்கள். சீஷர்கள் காத்திருக்கிறார்கள். 120 பேராய் காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் வெளிப்பட்ட பொழுதுதான் அடுத்த சம்பவம் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கின பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் என்னென்ன பேசினார் என்பதை, எதற்காக பேசினார் என்பதை சீஷர்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லுகிறார், அவர் வானத்தில் இருந்து என்ன செய்வார்? இறங்கி. ஹலோ, நம்புறீங்களா? இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? என் இயேசு வானத்தில் இருந்து இறங்கி வருவார். இப்பதானே இயேசு அங்கேயும் சொன்னாரு, நான் வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக நான் விட்டுட மாட்டேன், நான் போறது போல என்ன செய்வேன்? திருப்பி வருவேன். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்ல, நான் போறேன். ஏன் போறீங்க? இயேசு சொல்றார், நான் போறேன் பரலோகத்துக்கு. எதுக்கு போறீங்க? இயேசு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன். பிரைஸ் காட். வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். வாசஸ்தலமாக ஆயத்தமான உடனே நான் உங்களை அழைத்து செல்வதற்கு திரும்பவும் என்ன செய்வேன்? வருவேன். அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தெசலோனிக்கே பட்டண சபைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து பிரசங்கம் செய்கிறார்.
அவர் போனார், போனது போல வருவோம். அருமையான சகோதரி சொன்னாங்க, எங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஒண்ணும் இல்ல, அவர் இருக்கிற வந்தவராகவே அவர் நம்ம பார்ப்போம் என்கிறதா எங்களுடைய எதிர்பார்ப்பு. ராமன் சொல்லலாமா? அப்ப பவுல் அதை பிரசங்கம் செய்கிறார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் வருவார், அவரை நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் செய்யும்போ தெசலோனிக்கா பட்டண சபைகளுக்கு மரித்தவர்களை குறித்த ஒரு கவலை இருந்துச்சு. பவுல் பிரசங்கம் செய்கிறார், இயேசு வருவார், இயேசு வருவார். அப்ப இவங்களுக்கு ஐயோ, என்னுடைய சித்தப்பா நேற்றுக்கு தானே இறந்தார், போன வாரம் தானே இறந்தார், எங்க மாமா இறந்துட்டார், உயிரோடு இருந்தன, இயேசு வரும்போது என்ன செய்யலாம், கூட போய். இந்த மரித்தவர்களை குறித்ததான கவலை அதிகமா இவர்களுக்கு வந்த பொழுது அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் என்ன சொல்றார், அவர் வருவார். அப்போ 17வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எங்க கொண்டு போவ, எதிர்கொண்டு போக. இந்த எதிர்கொண்டு போகிறதுன்னா என்ன? என்னத்தை எதிர்கொண்டு போவோம்? நம்ம எதை எதிர்கொண்டு போவோம்? தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பூமியில் வருகிற வருகையை குறித்து பவுல் பேசல, மத்திய ஆகாயத்தில் வருகிற வருகையை குறித்து பேசினார். ராமன் சொல்லலாமா? வானத்தினுடைய பாதி மட்டம் அவர் வருவார். வரும்போ உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரைஸ் காட். ராமன் சொல்லலாமா? உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அடுத்து சொல்றார், பின்பு மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்வார்கள்? சத்தமாய் சொல்லுங்க, எழுந்திருப்பார்கள். பின்பு அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அந்த ஆளுகை தான் 7 வருஷம். அந்த 7 வருஷம் சபை மணவாட்டி பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். ஆமென். இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். இன்றைக்கு உலகம் எப்படி சபை வருகைக்கு ஆயத்தமாகிறதோ அதை போல் உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேனே, பாழாக்கிற அருவருப்பை குறித்து பேசப்பட்ட அந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு சிலையை நிறுத்தி வைத்து ஆண்டவர் தானியேலுக்கு தரிசனம் கொடுத்தார். ஒவ்வொரு சிலையினுடைய ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு ராஜ்யங்களாய் பகுத்து போய் முடிந்து விட்டது. அந்த சிலையினுடைய அதாவது காலுக்கு மேல ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன்தான் மகா அலெக்சாண்டருடைய ராஜ்யத்தை குறித்தும் தானியேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவருடைய ராஜ்யபாரம் தாண்டினவுடனே அந்த ஒரு மிருகம், அந்த மிருகத்தில் இருந்து 4 கொம்புகள், அந்த ராஜ்யம் 4 பேரால் பிரிக்கப்பட்டது. அதெல்லாம் நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு பிற்பாடு ராஜ்யம் வரும், 10 ராஜ்யமாய் பிரியும். அதுதான் இனி நடக்க போகிற ராஜ்யம். இனி இந்த உலகம் 10 ராஜ்யங்களோடு சேரும். இந்தியா தேசம் இனி ஒரு 9 நாடோடு சேரும். இந்தியாவை சேர்த்து 10 ராஜ்யமாய் மாறும். இந்த 10 ராஜ்யத்திற்கு ஒரு தலைவன் எழும்புவான். கரங்களை ராமே, நிறைய பேசணும் உண்டு, நேரம் இல்ல. 10 ராஜ்யத்திற்கு ஒரு தலைவன் எழும்புவான். இனி ஒரு 10 ராஜ்யத்திற்கு இன்னொரு தலைவன், இனி ஒரு 10 ராஜ்யத்திற்கு இன்னொரு தலைவன். இந்த எல்லா தலைவனுக்கு ஒரு தலைவன் எழும்புவான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து. ராமன் சொல்லலாமா? அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டது. வேதாகமம் சொல்லுகிறது, அது மனுஷ லக்கத்தின்படி 666. இன்றைக்கு இந்த உலகத்தில் 666 என்று சொல்லப்படுகிற லக்கம் எல்லா இடங்களிலும் லகுவாய் வந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் சபை நடுவில் உங்களுக்கு நான் ப்ரொஜெக்டர்ல இந்த சம்பவங்களை பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ராமன் சொல்லலாமா? 666 என்கிற முத்திரை தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. தேவ சபையே, இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாகிறது. நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். எத்தனை பேர் அவருடைய வருகையில் அவரை முகமுகமாய் சந்திக்க போகிறீர்கள்?
எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சன்னிதானத்தில் நான் அவரை பார்ப்பேனோ, அவரை நான் தரிசிப்பேனோ? அருமையான சகோதரி அது கேட்டாங்கல்ல, நான் என் இயேசுவை தரிசிப்பேனோ? எல்லா தெய்வ பிள்ளைகள் தெய்வ சன்னிதானத்தில் எழும்பி நிற்கலாமே. எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சன்னிதானம்